அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வங்கதேசத்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 376க்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியானது நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றைய முதல் நாள் முடிவில் இந்திய அணி 339 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்து விளையாடி வந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான இன்று போட்டி தொடங்கிய முதல் செஷனிலேயே இந்திய அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இன்றைய நாள் மட்டும் 37 ரன்கள் மட்டுமே இந்திய அணி வீரர்கள் எடுத்திருந்தார்கள். நேற்றைய தினம் சதம் விளாசிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்றைய தினம் 113 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். ஒட்டுமொத்தமாக இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் சேர்த்திருக்கிறது. அதிகபட்சமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் 113 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா 86 ரன்களும் சேர்த்திருந்தனர். தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறிய நிலையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 113 ரன்கள் எடுத்து சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரண்டாவது சதத்தை பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோனியினுடைய அந்த 6 சதம் என்ற ஒரு சாதனையையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் சமன் செய்திருக்கிறார். இந்திய பேட்ஸ்மேன்களில் ஜெய்ஷ்வா 56 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா 86 ரன்களும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 113 ரன்களும் ஆகிய மூவர் தான் அதிகபட்ச ரன்களாக எடுத்திருந்தனர். வங்கதேச பந்து வீச்சாளரான ஹசன் முகமது 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து டஸ்கின் அகமது 3 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். ஒட்டுமொத்தத்தில் இந்திய அணி இரண்டாவது நாளான முதல் சீசனில் 376 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. இரண்டாவது நாளான இன்று மட்டும் இந்தியா 37 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.